சினிமால நடிச்சு திரையரங்குகளை தெரிக்க விட்டவர் நடிகர் விஜய். இளைய தளபதியா திரைப்பயணத்தை தொடங்கி தளபதியா ப்ரமோட் ஆனவர். இப்போ கட்சி ஆரம்பிச்சு அரசியல் களத்தை அமர்க்களப்படுத்த தயாராகிட்டார். இந்த அரசியல் என்ட்ரிக்காக நீண்ட காலமாவே விஜய் மக்கள் இயக்கம் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிற வேலைகளை செய்துட்டு வந்தாரு. இப்போ மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்துல தன்னோட அரசியல் என்ட்ரியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியையும் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சியையும் ஒரு சேர கொடுத்திருக்காரு. பிப்ரவரி 4 கட்சி பெயரை அறிவிச்சாரு விஜய். தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த கட்சி பெயரோட சுருக்க வடிவம் டிவி இருக்கும். இத தளபதி விஜய் கட்சினும் புரிஞ்சுக்கலாம். என்னதான் யோசிச்சு பேர் வச்சிருந்தாலும் அறிவிக்கப்பட்ட 10 நாட்கள்ல இந்த பேரு பல சர்ச்சைகளை பார்த்துருச்சு. தமிழ்நாட தமிழகம்னு வச்சதையே தமிழக வெற்றி கழகத்துல இக்கு எங்க போச்சுன்னு அடுத்தடுத்து எழுந்த சர்ச்சைகள் ஆரம்பத்திலேயே கேட் போடுறாங்களேன்னு விஜய் ரசிகர்களையே சோர்வடைய வச்சிருச்சு. ஆனா விஜய் தன்னை நோக்கி வந்த விமர்சன குரல்களுக்கு செவி கொடுத்து கட்சி பெயரில இக்கு சேர்க்க ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இதனால அறிவிக்கப்பட்ட 2 வாரங்கள்ல விஜயோட கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து தமிழக வெற்றி கழகமா பெயர் மாறுது. இந்த பெயர் சர்ச்சையால சோர்ந்து போன கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்துற விதமா நாளைக்கு பனையூர்ல கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காரு நடிகர் விஜய். நிர்வாகிகள் கலந்துக்க இருக்க இந்த கூட்டத்துல தாவேக்கால உறுப்பினர்களை சேர்க்கிறது, கட்சியுடைய உட்கட்டமைப்பை விரிவாக்கம் செய்யறது தொடர்பா முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு. மக்களவை தேர்தலில் போட்டி இல்ல, யாருக்கும் ஆதரவும் இல்லன்னு விஜய் அறிவிச்சிருந்தாலும் 2026 நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலை குறிவச்சு இப்பவே ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறது தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பை பத்த வச்சிருக்கு.